அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு வாழ்வை மாற்றும் புதன் பயிற்சி, அதிர்ஷ்ட புதையல் கிடைக்கும் யோகத்தை கொடுக்கக்கூடிய புதன் பயிற்சி என பல்வேறு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் எப்பேற்பட்ட நிகழ்வானது நடைபெற போகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். வாங்க. மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்மராசியை விட்டு புதன் விலகுகிறாருங்க. ஜென்மராசியை விட்டு விலகுவது நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாது புதன் குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பல்வேறு விதமான குடும்ப ரீதியாக நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் புதன் ஒரு சாதகமான அமைப்பில் சஞ்சரித்தால் பல்வேறு விதமான சிரமங்கள் அனைத்தையும் தவிர்த்து நல்லதொரு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் பெறலாம் என்பதில் சந்தேகமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் தான் தற்போது மேசராசிக்காரர்களுக்கு மாறி இருக்கிறார். 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க. அப்படி 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் அமைப்பை பொறுத்த வரைக்கும் பொதுவாக பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். அப்படிப்பட்ட புதன் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் இருக்கின்றார். அவர் அறிவுக்கு மட்டும் அதிபதி இல்லை, வித்தைக்கும் அதிபதியாக செயல்படுகிறார். புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் எதிரிகளை பந்தாடக்கூடிய வீரியத்தை தருகிறது. அவரது ஆட்சி வீடாக மிதுனமும் கன்னியும் பார்க்கப்படுகிறது. நட்பை கொண்டாடக்கூடிய கிரகமாக இருப்பதால் காலச்சக்கரத்தில் 3, 6 புதனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள இடமாக பார்க்கப்படுகிறது. ஒருவருடைய அமைப்புல 3, 6 ஆகிய இடங்களில் புதன் சஞ்சரித்தால் அபரிவிதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி தரக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிப்பாருங்க. ஏனென்றால் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாற்றிக்கொண்டாலும் கூட அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சமயோஜித புத்தியை பயன்படுத்தி அவற்றில் இருந்து வெளிவருவது மட்டுமல்லாமல் அந்த விஷயத்தை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு தெளிந்த அறிவாற்றலை கொடுப்பாருங்க. இது வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய அளவிற்கு, திருப்பி போடக்கூடிய அளவிற்கு பல்வேறு விதமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது ஒருவருடைய எண்ணம் போல் வாழ்க்கையை தரக்கூடிய அமைப்புல புதன் மிக சிறந்த கெட்டிக்காரராக இருக்கிறாருங்க. நீங்கள் சிந்திக்கக்கூடிய செயல் என்னவோ அது அப்படியே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க புதன். நீங்கள் நல்ல விஷயங்களை நிறைய சிந்தித்தீர்கள் என்றால் நிச்சயம் அந்த நல்ல விஷயங்கள் பல மடங்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பும், எதிர்மறையான சிந்தனைகள் இருந்தால் எதிர்மறையான போராட்டங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை புதனின் அமைப்பு காரணமாக இருக்கிறது. ஏனென்றால் புதன் கெட்டால் புத்தி கட்டுவிடும் என்பார்கள். அப்படி புதன் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிக சரியாக இல்லை என்றால் சில எதிர்பாராத சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பல்வேறு விதமான சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு புதனின் அமைப்பு சரியாக இல்லை என்றால் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதீதமாக இருக்கிறது என்பதை அவர் தெளிவாக எடுத்து காட்டுகிறார். ஆனால் அதே சமயம் அறிவு சுடரை கொடுப்பவராக இருக்கிறாருங்க புதன். வலுவாக இருந்தால் ஆராய்ச்சி உட்பட பல்வேறு விஷயங்கள்ல சாதனை புரியக்கூடிய நபர்களாக இருப்பீர்கள். சிலருக்கு செல்வ செழிப்பு அதிகமாக இருந்தாலும் கூட கல்வி அறிவை பெற இயலாத ஒரு சூழ்நிலைக்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பவர் இந்த புதன் தாங்க. இது செல்வ செழிப்பு இருந்தால் மட்டும்தான் என்று அர்த்தம் கிடையாது. செல்வ செழிப்பு இல்லாதவர்களுக்கும் சற்று கல்வி அறிவுல பின்தங்கிய நிலையை பெறுவதற்கான வாய்ப்பு புதனினுடைய சஞ்சார அமைப்பின் காரணமாக தான் இருக்கிறது. அது மட்டுமல்லாது புதன் ஒரு நட்பு கிரகமாக இருக்கிறார். அவர் மற்ற கிரகத்தோடு இணைந்து சஞ்சரிக்கும் போது எதிர்பாராத பல அதிர்ஷ்டகரமான நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான யோகம் நிரம்பி இருக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. மேலும் புதனை பொறுத்த வரைக்கும் புத்தியை குறிப்பவர் என்று சொல்லலாம். அது மட்டுமல்லாது புதன் அறிவு, வித்தை, கணிதம், எண், ஜோதிடம், இளமை, அழகு, கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பேச்சு திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு, போதிக்கும் ஆற்றல் போன்ற அனைத்தையும் அள்ளி தரக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக இருக்கிறாருங்க புதன். ஒருவருடைய வாழ்வுல புகழின் உச்சியை பெற வேண்டும் என்றால் நிச்சயம் புதனுடைய அமைப்பு மிக சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் புதனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசி அவரது ஆட்சி வீடாகவும், கன்னிராசி உச்ச வீடாகவும் பார்க்கப்படுகிறது. ரிஷபம், துலாம், மகரம், கும்பம் இந்த வீடுகள் நட்பு வீடாக பார்க்கப்படுதுங்க. சிம்ம ராசி அதிநட்பு வீடாக பார்க்கப்படுகிறது. இந்த இடங்களில் புதன் சஞ்சரிக்கும் போது மிகப்பெரிய அளவுல மாற்றத்தை கொடுப்பாருங்க. தற்போது நட்பு வீடான ரிஷப ராசிக்குள் நுழைகிறாருங்க. இது ஒரு சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நட்பு வீடான ரிஷப ராசியில் சஞ்சரிப்பதால் பல மடங்கு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த இடங்கள் அனைத்தும் பொதுவாகவே நன்மை தரக்கூடிய இடங்களாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயம் மேசம், விருச்சகம், தனுசு இவருக்கு நல்ல இடமாக பார்க்க முடியாதுங்க. தற்போது மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு மாறுவது மிக சிறந்த மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது கடகராசி இவரது பகை வீடாக பார்க்கப்படுதுங்க. கடகராசியில் சஞ்சரிக்கும் போது இயல்பை மீறிய பல பிரச்சனைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தற்போது நட்பு வீடான ரிஷபராசிக்குள் புதன் செல்வதால் அனைத்து விதமான விஷயங்களும் மிக சிறந்த நன்மை தரக்கூடிய ஒன்றாக
தான் பார்க்கப்படுகிறது. அதே போன்று மீன ராசியில் அவர் நீச்ச நிலையில் சஞ்சரிப்பாருங்க. இந்த தருணங்கள்ல பெரிய அளவிற்கு நன்மை எதிர்பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட புதன் தற்போது நட்பு வீடான ரிஷபராசியில் சஞ்சரிப்பதால் புதையல் கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட யோகத்தை கொடுக்கிறாருங்க. இதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் புதனின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் புதன் 2ஆம் இடமாகிய தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. 3, 6 ஆகிய இடங்களில் சஞ்சரிப்பதும் போது அபரிவிதமான நன்மை கொடுப்பார். ஆனால் அதே சமயம் 2ஆம் இடத்துல எதிர்பாராத பல அதிர்ஷ்ட யோக பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. அப்படி இணைந்து சஞ்சரிப்பதன் காரணமாக எதிர்பாராத பல நல்ல அதிர்ஷ்ட யோக பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. குடும்ப ரீதியாக பூர்வீக சொத்துக்கள் மற்றும் ஏற்கனவே நிலுவையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோக ரீதியாக நீங்கள் அனுபவிக்கக்கூடிய சில சிரமங்களுக்கு நல்லதொரு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். சங்கடங்கள் அனைத்தும் மறைந்து நீங்கள் எதிர்பார்த்தபடியே நல்ல பல வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. புதிய வேலை வாய்ப்பு, வருமானத்தை அதிகரித்துக் கொள்ள நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. நேர்முக தேர்வுகளில் பங்கெடுக்கும் போது தங்களுடைய அறிவாற்றலை தர்க்க தருணத்தில் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிப்பார். எனவே மேசராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றம் உத்தியோக ரீதியாக காத்திருக்கு என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறாருங்க. தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் தொழில்துறையில தற்போது கால் பதிக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. பல கிரகநிலைகள் மேசராசிக்காரர்களுக்கு சாதகமாக தான் சஞ்சரிக்கின்றன. அப்படிப்பட்ட இந்த தருணத்தில் ஜென்ம ராசியை விட்டு விலகுவது மேலும் நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே புதிய தொழில துவங்கலாங்க. புதிய தொழில் துவங்கும் போது பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்கள் என அனைவருடனும் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை நீக்கி நல்லதொரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க புதன். கலைத்துறை, அரசியல் துறையை பொறுத்த வரைக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்வதற்கு, சிறந்த முறையில் பணியாற்றுவதற்கு தெளிந்த அறிவாற்றலை கொடுக்க போகிறாருங்க. ஒரு விஷயத்தின் தன்மையை அறிந்து அதற்கு ஏற்றாற்போல் செயல்படக்கூடிய ஒரு தெளிந்த அறிவாற்றலை கொடுப்பதன் காரணமாக அரசியல் துறை, கலைத்துறையில விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய செயல்பாடுகள் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெறக்கூடிய ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. நீங்கள் திட்டமிட்டபடியே சிறந்த வளர்ச்சி பெற முடியுங்க. ஏனென்றால் சுக்கிரனுடைய ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்க போகிறார். எனவே கலைத்துறை, அரசியல் துறையில சிறந்த மாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு புதனின் அமைப்பு காரணமாக கிடைக்க இருக்கிறது. அதே போன்று மேசராசியில் செவ்வாயின் ஆட்சி வீட்டில் சஞ்சரித்த காலத்துல விவசாயம் சார்ந்த பணிகளில் பெரிய அளவிற்கு வளர்ச்சி பெற இயலாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். தற்போது அவை அனைத்தும் மாறக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறாருங்க புதன். இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயம் மிகப்பெரிய அளவுல நன்மையும் முன்னேற்றமும் விவசாயம் சார்ந்த பணிகளில் கிடைக்கும் என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார். எனவே மேசராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஜென்ம ராசியை விட்டு விலகியதால் விவசாயம் சார்ந்த பணிகள், கால்நடை வளர்ப்பு போன்றவற்றில் நல்ல முன்னேற்றம் கிடைக்க போகிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த பலவிதமான மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் குடும்பத்தில் நடந்தேற போகின்றன. பல மன வருத்தத்தை ஏற்படுத்திய நிகழ்வுகளும் தற்போது உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு தருணமாக மாறியிருக்கு என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியை விட்டு விலகியதால் கல்வியில் சிறந்த முன்னேற்றம் கிடைக்கும். மேலும் இந்த புதன் பயிற்சியை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான பயிற்சியாக மாற்றிக்கொள்வதற்கு வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள விநாயக பெருமாள் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.